Hi students, welcome to இந்த கேக்கல AIS Academy. So வீடியோ பண்ண அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள். டிஸ்லெக்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா HCF LCM மீபோ மிசிமால இதுதான் கடைசி லெசன். ஓகேவா? இது வந்து லெசன் நம்பர் 11. அதாவது 11வது லெசன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி 10 லெசன்ஸ் பார்த்து முடிச்சிட்டோம். இந்த 11வது லெசனோட இந்த டாபிக்கே முடியுது. இதுல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா டிவிசிபிள் மெத்தட். ஓகேவா? அது டிவிசிபிள் யூஸ் பண்ணி எக்ஸாம்ல கேள்வி கேட்பாங்க. அதை எப்படி சால்வ் பண்றதுங்கறத உங்களுக்கு எளிமையா புரியுற மாதிரி நிறுத்தி நிதானமா பொறுமையா நடத்துறேன். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. புரியுதா? சோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் ஃபர்ஸ்ட் நம்ம சேனல்ல பாத்தீங்க அப்படினா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டு பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் லைக் பண்ணிட்டு பாருங்க, அதுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. புரியுதா? ஆல்ரெடி முன்னாடி போட்ட இந்த 10 லெசன்ஸ் நான் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க. HCF LCMக்கான பிளேலிஸ்டே வச்சிருக்கேன். நீங்க அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 10 லெசன்ஸும் அதுல இருக்கும். அதை பார்த்துட்டு இதை பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா எல்லா லெசன்ஸும் பாத்துருங்க. புரியுதா? இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட், இந்த மாதிரி கேள்வி எப்படி கேட்பாங்க, அதை எப்படி அப்ரோச் பண்றது, அதுக்கு என்ன மீனிங் எல்லாமே நான் சொல்றேன். கவனிங்க. கேள்வி முதல் எப்படி இருக்கும் நான் சொல்லிடுறேன். 15, 30, 40, 75 வகுபடும். கேள்வி 4 விதமா கேட்கலாம். மிகப்பெரிய 3 இலக்க எண் காண்க, இல்ல மிகச் சிறிய 4 இலக்க எண்ணை காண்க, இல்ல மிக பெரிய 4 இலக்க எண்ணை காண்க, இல்ல மிக சிறிய 5 இலக்க எண்ணை காண்க. இப்படி 4 விதமா கேள்வி கேட்கலாம். இதுல மேக்சிமம் இதுதான் கேட்க வாய்ப்பு இருக்கு. அப்புறம் ஏன் சார் சும்மா இதை சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதுல இருந்து போனா உங்களுக்கு ஈஸியா புரியும். அவ்வளவு நமக்கு புரியும், அவ்வளவுதானே. ஓகேவா? அதனால இதுல இருந்து போலாம். அப்படியே இங்கிலீஷ்ல பாத்தீங்க அப்படின்னா இப்ப இதை கேட்கலாம்ங்களே, வாட் இஸ் த ஹையஸ்ட் 3 டிஜிட் நம்பர் which is divisible by 15, 30, 40, 75 கேட்பாங்க. இதை கேட்கணும்னா வாட் இஸ் த lowest 4 digit number which is divisible by 15, 30, 40, 75 கேட்பாங்க. இதை கேட்கணும்னா வாட் இஸ் த highest 4 digit number which is divisible by 15, 30, 40, 75. இதை கேட்கணும்னா வாட் இஸ் த least 5 digit number which is divisible by 15, 30, 40, 75 கேட்பாங்க. புரியுதா? இப்போ எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். கவனிங்க. இப்போ இந்த 15, 30, 40, 75 நாலுமே எதுல வகுப்படும்? இந்த நாலுமே எதுல வகுப்படும்னா, எக்ஸாம்பிளுக்கு நீங்க 90 எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுப்போம். 90ல 15 6 டைம்ஸ் போகும். ஏன்னா 6 15 90, 3 30 90. ஆனா அந்த 40 75 90ல போகாது. ஓகேவா? இதே நீங்க 300 எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோமே, 300ல 15 20 டைம்ஸ் போயிடும், 30 15 டைம்ஸ் போயிடும், 75 4 டைம்ஸ் போயிடும். ஆனா 40 300ல போகாது, டிவைட் ஆகாது. 600 செக் பண்ணி பாத்தீங்கன்னா தான் 15 டிவைட் ஆகும், 30 டிவைட் ஆகும், 40 டிவைட் ஆகும், 75 டிவைட் ஆகும். அப்ப இந்த 4 நம்பருமே 600ல டிவைட் ஆயிரும். சோ சேம் டைம் இதுக்கு இன்னொரு மீனிங் என்னன்னா 15ஓட 40வது மல்டிபிள் தான் 600, 30ஓட 20வது மல்டிபிள் தான் 600, 40ஓட 15வது மல்டிபிள் தான் 600, 75ஓட 8வது மல்டிபிள் தான் 600. அப்ப இந்த 4க்குமான காமன் மல்டிபிள் தான் இந்த 600. ஏன்னா 600ல எல்லாமே டிவைட் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? இதோட காமன் மல்டிபிள் இது. அப்ப எல்லாத்தோட மல்டிபிளையுமே இந்த 600ங்கிறது வந்திருக்கும். அப்ப காமன் மல்டிபிள்னா இன்னொரு வார்த்தை என்ன சொல்லலாம்? லீஸ்ட் காமன் மல்டிபிள் which is LCM. புரிஞ்சிருச்சா? அப்ப ஒரு நம்பர்ல 4மே வகுப்படணும்னா அந்த நம்பருக்கு LCM-ஆ இருக்கும். அப்ப 15, 30, 40, 75ஓட LCM மீசிமா தான் என்னது? 600. புரிஞ்சிருச்சா? அப்ப 15, 30, 40, 75 வகுப்படணும்னா நீங்க டக்குனு என்ன பண்ணுவீங்க? இது உங்களுக்கு புரியணும்னு இந்த மாதிரி சொன்னேன். அப்ப 4க்கு LCM எடுத்துங்க. LCM எடுத்தா என்ன வரும்? 600 வருது. ஓகே. அப்ப இன்னொன்னு 600ல இந்த 4மே வகுப்படுச்சுன்னு வைங்களே, அடுத்து 1200ல 4மே வகுப்பட்டிருக்கும். 600ல இந்த 4மே வகுப்படுச்சுன்னா அடுத்து 1200 தான் வகுப்பட்டிருக்கும். 600க்குள்ள இருக்க எந்த நம்பர்லயுமே 4மே சேர்த்து வகுப்படாது. ஏன்னா 4மே சேர்த்து வகுப்படக்கூடிய முதல் எண்ணே 600 தான். சேம் டைம் இரண்டாவது 1200. இதுக்கு நடுவுல எந்த நம்பரும் வராது. அப்ப மூணாவது 1800. இப்படி எக்ஸெட்ரா போய்கிட்டே இருக்கு. புரியுதா? இப்ப இத வச்சு உங்கள்ட்ட மிகப்பெரிய 3 இலக்க எண் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோம். என்ன இதுல எதுப்பா மிகப்பெரிய 3 இலக்க எண்? இது ரெண்டுமே 4 இலக்க எண், ஒரே ஒரு 3 இலக்க எண் தான் இருக்கு. அப்ப மிகப்பெரிய 3 இலக்க எண்ணா இது இருக்கும், இதுதானே இருந்திருக்கும். அப்ப 15, 30, 40, 75 வகுப்படக்கூடிய மிகப்பெரிய 3 இலக்க எண் என்னது? 600. ஓகே. இப்ப இந்த கேள்வி என்னது? மிகச்சிறிய 4 இலக்க எண். பாருங்க, இதுக்கப்புறம் என்ன வரும்? 2400,
3000 இதெல்லாம் வந்துகிட்டே தான் இருக்கும். ஓகேவா? இது எல்லாமே 4 இலக்க எண், போக போக 5 இலக்க எண் வரும். அப்ப இதுல மிகச்சிறிய 4 இலக்க எண் இது இந்த 1200 தான். இது எல்லாமே 4 இலக்கம், அதுல சின்னது 1200. அப்ப மிகச்சிறிய 4 இலக்க எண்ணா 1200. அப்ப என்ன தெரியுமா பண்ணணும்? முதல்ல இந்த 4 நம்பருக்கு எல்சிஎம் எடுங்க. 600 வந்துச்சு. 600 மல்டிபிள் எழுதுங்க. அது எது ஆன்சரோ தூக்கி போட்டுருங்க, அவ்வளவுதான். அப்ப இது ரெண்டையும் இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கவனிங்க, ஏன்னா எக்ஸாம்ல இதெல்லாம் கேட்பாங்க. உங்களுக்கு புரியணும், நான் இதை எடுத்தேன். எக்ஸாம்ல இந்த மாதிரி தான் கேட்பாங்க. இப்ப மிகப்பெரிய 4 இலக்க எண்ணை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்ப 600ல இந்த 4மே வகுப்படுச்சுன்னு வைங்களே, 1200ல இந்த 4 வகுப்பட்டு இருக்கும். 1800, 2400, 3000 இப்படியே எழுதிட்டு இருக்கிறத காட்டிலும் 600ல இந்த 4மே வகுப்படுச்சுன்னா 6000த்துல இந்த 4மே வகுப்படும் தானே. 6000த்துல இந்த 4 வகுப்படுது, 3000த்துல இந்த 4 வகுப்படுது. அப்ப 6000 பிளஸ் 3000 9000த்துல இந்த 4 வகுப்பட்டிருக்கும். 9000த்துல இந்த 4 வகுப்படுதுங்கிறப்ப நெக்ஸ்ட் 9600ல வகுப்பட்டிருக்கும். ஏன்னா 600 தானே மீசிமா, 600 தானே சேர்க்கிறோம். அப்போ 9600ல இந்த 4 வகுப்பட்டிருக்கும். இந்த நெக்ஸ்ட் நம்பர் 10200, அப்புறமா 10800 எக்ஸெட்ரா போய்கிட்டே இருக்கும். இப்ப மிகப்பெரிய 4 இலக்கம் கேட்டா நம்மளால ஆன்சர் பண்ணிட முடியும். ஏன்? இது 4 இலக்க எண், இது 4 இலக்க எண், இது 4 இலக்க எண், இது 5 இலக்க எண். அப்ப மிகப்பெரிய 4 இலக்க எண் என்னது? 9600 தான். அதே இதுக்கப்புறம் வரது எல்லாமே 5 இலக்க எண் தான். அதுல சின்னது என்னது? இதுதான். அப்ப மிகச்சிறிய 5 இலக்க எண்ணா ஆன்சர் 10200. சோ ஒரே மெத்தடு, ஒரே கான்செப்ட். இத வச்சு எந்த கேள்வி கேட்டாலும் அடிக்கலாம். திரும்ப சொல்றேன், இப்படி ஒரு 4 நம்பர் கொடுத்துட்டு இதால் வகுப்படும் மிகப்பெரிய 4 இலக்க எண், வாட் இஸ் தி ஹையஸ்ட் 4 டிஜிட் நம்பர்னு கேக்குறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எல்சிஎம் எடுங்க. 600 மல்டிபிள்ஸ் டக்கு டக்குன்னு எழுதுங்க. 6000 நமக்கு மிகப்பெரிய 4 இலக்க எண் வரணும். அது வரைக்கும் கொண்டு போய் அப்படியே நிப்பாட்டினீங்கன்னா டெஃபினட்டா நமக்கான ஆன்சர் வந்துடும். ஓகேவா? சோ கான்செப்ட் வைஸ் என்ன அப்படிங்கறத நான் இதுல தெளிவா உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நான் ஒரு சம்மம் இதை வச்சு போட்டு காட்டிடுறேன். அப்ப உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும். ஓகேவா? இப்போ இந்த கேள்வி கவனிங்க. 10, 25, 75 வகுப்படும் மிக பெரிய 4 இலக்க எண்ணை காண்க. What is the highest 4 digit number which is divisible by 10, 25, 75? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? 3க்கும் மீசிமா எல்சிஎம் எடுப்போம். அப்ப இதுக்கு மீசிமா எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன வரும்? 150 வந்துரும். சோ 10, 25, 75க்கு மீசிமா எல்சிஎம் எடுத்தா 150 வரும். அப்ப 150 இந்த 3லயே டிவைட் ஆகும். 150 இந்த 3லயுமே டிவைட் ஆச்சுன்னா 300 இந்த 3லயுமே டிவைட் ஆகுமா? அடுத்து 450, 600, 750, 900 வரைக்கும் வந்துரும். 900மே இந்த 3 என்ன பண்ணும்? டிவைட் ஆகும். 900 இந்த 3லயுமே டிவைட் ஆச்சுன்னா 9000 இந்த 3லயுமே டிவைட் ஆகும் தானே. ஏன் சார் டக்குனு உங்க புரியுங்க? எனக்கு அதுதான் வேணும். எனக்கு மிகப்பெரிய 4 இலக்க எண் வேண்டும். அப்ப நான் அதை நோக்கி போவேன். புரியுதா? அப்ப 9000த்துல இந்த 3 டிவைட் ஆகுது. அப்ப 9150 எக்ஸெட்ரா போட்டே போறப்ப இந்த 900 ஒரு கடத்துல வந்துரும். 9900. அடுத்து ஒரு 150 சேர்த்தீங்கன்னா 10050 வந்துரும். அப்ப மிகப்பெரிய 4 இலக்க எண் என்னது? 9900. இப்ப இதுல மிகச்சிறிய 5 இலக்கம் கேட்டாங்கன்னா 10050 போட்டுருவோம். அவ்வளவுதான். புரியுதா? இதுதான் அந்த டிவிசிபிள் ரூல்ங்கிறது. இதை வச்சு மீசிமாமி போல கேள்வி கேட்பாங்க. கேட்டாங்கன்னா எல்சிஎம் கண்டுபிடிச்சா ஒரு மல்டிபிள் போட்டுருங்க. டெஃபினட்டா உங்களுக்கான ஆன்சர் வந்துடும். ஓகேவா? எல்லாத்துக்கும் ஒரே மெத்தட கத்துக்கணும்னா அது நமக்கு டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? சோ மீசிமா மீபோவா HCF LCMல 11 லெசன்ஸும் இதோட முடிஞ்சிருச்சு. சோ ஃபுல் டாபிக் முடிஞ்சிருச்சு. இப்ப மீசிமா மீபோவா அப்படியே விட்டுற போறது இல்ல. அடுத்து என்ன பண்ண போறோம்னா அடுத்து ஒரு வீடியோல இந்த 11 லெசனுமே ரிவிஷன் மாதிரி நடத்திடுவோம். ஒரு ஓவர் மாதிரி 11 நான் சொன்ன விஷயங்களை டக் 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 டக்னு நமக்கு மைண்ட்ல இருக்கா, நமக்கு தெரியுதா ஒரு சம்ம, அப்படி என்ன பண்ணிக்கலாம், அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்ப கடைசி ஒரு லெசனா மொத்த ஓவர் வியூ அதுல கொடுத்து விட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டாபிக் நம்ம மூவ் ஆன் ஆயிடலாம். இந்த மாதிரி ஒரு டாபிக்லயுமே எல்லா லெசன்ஸும் பார்த்துட்டு கடைசியா அதோட ரிவிஷன் அந்த மாதிரி பாத்துக்கிட்டோம் அப்படின்னா சேம் டைம் அந்த ரிவிஷன் பொறுத்த வரைக்கும் நான் மேக்ஸ்ல புளிப்பா அப்படி இருக்கிறவங்களும் பாத்துக்கலாம். உங்களுக்கு அது கரெக்டா இருக்கும். இப்ப இது பேசிக்கா இருக்கணுங்கிறதுக்காக பொறுமையா நடத்திட்டு இருக்கோம். அது நல்லா டாப்பர்ஸுக்கு கரெக்டா இருக்கும். அப்படி இருக்கும் உங்களுக்கு. அது இப்ப உங்களுக்கும் தெரிஞ்சிடும். மேக்ஸே வராதவங்களுக்கும் பொறுமையா நடத்தின காரணத்தினால உங்களுக்கும் அது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். தெளிவா உங்களுக்கு புரியும். ஓகேவா? மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் போற ஃபர்தர் வீடியோஸ் பாருங்க. டெஃபினட்டா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். புரியுதா? நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.